4 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கில் பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகரிடம் சிபிசிஐடி போலீசார் துருவி தற்போது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுபற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், தற்போது வரை பாஜக பொருளாளர்களிடம் எந்த மாதிரியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விவரங்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகரிடம் 2.5 மணி நேரத்துக்கும் மேலாக சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் 4 கோடி ரூபாய் பணம் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் ஓட்டலில் பணியாற்றக்கூடிய சதீஷ், அவரது சகோதரர் நவீன் மற்றும் டிரைவர் பெருமாள் ஆகிய 3 பேர் முதலில் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனின் உறவினர் சாலிகிராமத்தில் வசிக்கக்கூடிய தொழிலதிபர் முருகன் வீட்டிலும் போலீசார் சோதனை நடத்தினார்கள். பின்னர் இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு தீவிர விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நயினார் நாகேந்திரனிடம், அதாவது பணத்தை கொண்டு சென்ற போது பிடிபட்ட ஊழியர்கள் சதீஷ், அவரது சகோதரர் நவீன் மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த டிரைவர் பெருமாள், இது மட்டுமின்றி நயினார் நாகேந்திரனின் உறவினரிடம் பணியாற்றக்கூடிய ஜெய்சங்கர், ஆசை தம்பி ஆகியோர் சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி இந்த பண விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்திருந்தனர். இதே போல கடந்த மாதம் பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமளித்திருந்தார். கடந்த 1 மாதத்துக்கு முன்பு கோவையில் உள்ள பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் வீட்டிலும் சிபிசிஐடி அதிகாரிகள் நேரடியாக சென்று விசாரணை நடத்தி பின்னர் அவரது வீட்டில் சோதனையிலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில்தான் இன்று சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் தற்போது தனது வழக்கறிஞருடன் வந்து பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் ஆஜராகி 2.5 மணி நேரத்துக்கும் மேலாக காவல்துறையினர் கேட்கும் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்து வருகிறார். இந்த விசாரணையானது மேலும் நீடிக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் மேலும் சிலரையும் விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். தங்கள் விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.